1 சாமுவேல் 12:22. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்மை கைவிடுவது இல்லை. தேவனுடைய மனிதன் சாமுவேல் சொல்லுகின்றார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய நாமத்தினால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இந்த உலகம் நம்மை கைவிடும், உறவுகள் நம்மை கைவிட்டு விடுவார்கள். உலகத்தில் இருக்கிற பாசத்திற்குரியவர்களாய் இருக்கின்றவர்கள் எதிரிகளாய் மாறிவிடுவார்கள், நம்மை கைவிட்டு விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிடுவதே இல்லை. யோசேப்பை நாம் எடுத்துக்கொள்வோமானால், யோசேப்புடைய உடன்பிறந்த சகோதரர்கள் அவனை கைவிட்டு விட்டார்கள். யோசேப்பின் உடன்பிறந்த சகோதரர்கள் அவனை கைவிட்டு விட்டார்கள். ஆனாலும் கூட ஆண்டவர் அவனை கைவிடவில்லை என்பதை அவன் தன் வாழ்நாளிலே உணர்ந்து கொண்டான். ஒரு நாள், ஒரு காலம் வந்தது, அவனுடைய உடன்பிறந்த கைவிட்ட சகோதரர்களே இந்த யோசேப்பை தேடி செல்கின்றார்கள். யோசேப்பிடம் உதவி தேடி சென்று கொண்டிருக்கும் போது இந்த யோசேப்பு அவர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்வதற்கு நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ எனக்கு நன்மையை செய்தார். நீங்கள் என்னை கைவிட்டு விட்டீர்கள், என்னை எதிரியின் கையில் விற்று விட்டீர்கள், ஆனால் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை கைவிட்டது போல நீங்களும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் யோசேப்பை எவ்வண்ணம் கைவிடாமல் பாதுகாத்தாரோ இதே போன்று உங்களை அவர் பாதுகாப்பார், கைவிட மாட்டார் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. தாவீது கூட பல நேரங்களிலும் கூட கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே அவன் கதறினான், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே எனக்கு அடைக்கலமாயிரும், நான் தனித்து விடப்பட்டவனாயிருக்கிறேன் என்று சொல்லி அவன் புலம்புகிற பல சந்தர்ப்பங்களை நாம் சங்கீதம் மற்றும் 1 சாமுவேல் போன்ற பகுதிகளிலே வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். தாவீதின் அந்திய காலங்களில் அவரை போய் பார்த்து, தாவீதே நீ இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணினாயே, என்னை கைவிடாதிரும், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்றெல்லாம் நீ வேண்டிக் கொண்டாயே, ஆண்டவர் உன்னை கைவிட்டது உண்டா என்று கேட்டால் அவன் சொல்லுவான், இல்லை இல்லை, இமைப்பொழுது கூட என் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை என்று. ஹல்லேலூயா! ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். இந்த காலை வேளையில் மீண்டும் நான் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லுகின்றேன், ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். இங்கே யோசேப்பை கைவிடாத ஆண்டவர், தாவீதை கைவிடாத ஆண்டவர், ஏன் தானியேலை கூட அவனமாய் ஆண்டவர் கைவிடாதவராக இருந்தார். தானியேலை சிங்க கெபியில போட்டாங்க. தானியேலை எல்லா அதிகாரிகளும் இணைந்து அவனுக்கு எதிராக எழும்பி அவனை கொண்டு அப்படி சிங்க கெபியில போட்டாங்க, முடிந்தது என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சிங்கத்தின் வாய்களை கட்டினார். கைவிட்டாரா? இல்லை. அரசன் கைவிட்டான், அதிகாரிகள் கைவிட்டு விட்டார்கள், ஆனால் ஆண்டவர் கைவிடவே இல்லை. இதைத்தான் சாமுவேல் தீர்க்கதரிசி தன் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை
கைவிட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். பரிசுத்த வேதாகமத்தை நாம் கவனமாய் வாசிப்போமானால் கைவிடப்பட்ட ஒரு அனுபவம் சில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருந்ததை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தின் 20 மற்றும் 21வது வசனத்தை வாசிக்க கவனிக்கலாம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தின் 20 மற்றும் 21வது வசனத்தை வாசிக்க கவனிப்போம். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். பெலிஸ்தியர், இந்த பெலிஸ்தியர்கள் சிம்சோனை பிடிப்பதற்காக வருகிறார்கள். சிம்சோனை பிடிப்பதற்காக பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள். எத்தனையோ முறை முயற்சி செய்கிறார்கள், முடியவில்லை. ஆனால் இறுதியிலே அவர்கள் ஒரு சூழ்ச்சி செய்கிறார்கள். அந்த சூழ்ச்சி வலையில் சிம்சோன் சிக்கிக் கொள்ளுகிறான். சிக்கிக் கொண்டபோது அங்கே அவன் சிக்கிக் கொள்ளுகிறான். சொல்ல போனால் ஆண்டவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் சிம்சோன் வீழ்ந்து விடுகின்றான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்பொழுது இவன் கைவிடப்பட்ட நிலையில் வீழ்ந்து அங்கே அவனுடைய கண்களை பிடுங்கி அங்கே மாவு அரைப்பதற்கு அவனை கொண்டு போய் விடுகிறார்கள். கண்கள் பிடுங்கப்பட்ட நிலையிலே ஒரு வீரன் மாவரைத்து கொண்டிருக்கின்றான். யோசித்து பாருங்கள், கைவிடப்பட்ட ஒரு நிலை எப்படி இருக்கும்? அவன் ஒரு பெரிய வீரன், பெலிஸ்தியர்களை எல்லாம் மடங்கடித்தவன். ஆனால் கைவிடப்பட்ட போது, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற போது அவனுடைய வாழ்வு ஒரு வேதனை நிறைந்த ஒரு வாழ்வாக மாறினது. ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் உங்களையும் என்னையும் ஆண்டவர் கைவிட மாட்டாராம். ஆனால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு வேதனை நிறைந்ததாக இருந்தது என்று. கைவிடப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வேதனை நிறைந்தது. சிம்சோனுடைய வாழ்க்கை மகா வேதனை நிறைந்ததாய் மாறினது நமக்கு தெரியும். பரிகாசம் பண்ணுகின்றார்கள் பெலிஸ்தியர்கள், அவனை நிந்திக்கின்றார்கள் பெலிஸ்தியர்கள். எந்த அளவுக்கு அவனை விமர்சிக்க முடியுமோ அவ்வளவாய் விமர்சிக்கின்றார்கள். அவன் தலையை நிமிர்ந்து நின்ற இடத்திலே தலைகுனிந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, கைவிடப்பட்ட நிலை. ஏன் என்று நமக்கு தெரியும். சிம்சோன் கைவிடப்பட்டதற்கு காரணம் என்ன? அவன் ஆண்டவரை விட்டு விலகின ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததே. இன்னும் என்னாகமம் 14வது அதிகாரத்தின் 33 மற்றும் 34 ஆகிய 2 வசனங்களையும் வாசிக்கலாம். அவைகள் என்னாகமம் 14வது அதிகாரத்துல 33 மற்றும் 34வது வசனம். அவைகள் வனாந்திரத்தில் விழுந்து தீரு மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். என்னவாம்? வனாந்தரத்தில் விழுந்து தீரு மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த வெற்றி பவனியோடு கூட எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள், தங்கள் பிள்ளைகளோடு கூட. ஆனால் இந்த வனாந்தரத்திலே அவர்கள் வரும் பொழுது இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் இந்த வனாந்தரத்திலே நீங்க பின்வாங்கி போனதுனால, நீங்க சோரம் போனதுனால சில பாதகங்களை, சில வேதனைகளை அனுபவிப்பீர்கள். ஆண்டவர் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது என்னவோ உண்மைதான். ஆண்டவர் எகிப்திலிருந்து அதிசயமாய் நடத்தி வந்தது என்னதோ உண்மைதான். ஆனால் இந்த வனாந்தரத்தில் நீங்க என்ன செய்ய போறீங்க தெரியுமா? கைவிடப்பட்ட நிலையில
அந்த எதிரிகளெல்லாம் பரிகாசிக்கிற லெவல்ல 40 நாள்ல பயணம் செய்ய வேண்டிய தூரத்தை 40 வருஷமாய் சுற்றி 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 பயணம் பண்ண போகின்றீர்கள். ஆண்டவரால் கைவிடப்பட்டால் துரிதமாய் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை நெடுங்காலமாய் காத்திருந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்பதே இங்கே நாம் அறிந்து கொள்கின்ற ஒரு உண்மை. இந்த காலை வேளையிலே எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளையை, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை வேதனை நிறைந்த ஒரு பயணமாக இருக்கும். இன்னும் வாசிக்க கவனிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தின் 14 மற்றும் 15வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் 14 மற்றும் 15. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு விலகியது. ஆண்டவர் கைவிட்டு விடுவாரானால் பொல்லாத ஆவிகள் நமக்குள் புகுந்துவிடும். ஆண்டவர் நம்மை கைவிட்டு விடுவாரானால் பொல்லாத ஆவிகள் நம்மை கலங்க பண்ணி கொண்டிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை அதிசயமாய் நடத்த விரும்புகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி தன் ஜனத்திற்கு சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறதுனால உங்களை தம்முடைய ஜனமாக சேர்த்து கொள்ளுவார். ஆண்டவர் உங்களை தம்முடைய ஜனமாய் சேர்த்து கொண்டதுனால எந்த விதத்திலும் உங்களை கைவிட மாட்டார் என்று அவர் சொல்லியிருக்க, அவர் கைவிடாத தேவன் என்பதை தம்முடைய தாசர்களுக்கு பல நேரங்களில் உணர்த்தி இருக்க, அதே வேளையிலே இந்த வேத புத்தகத்தை கவனமாய் வாசிக்கும் போது ஆண்டவரை விட்டு விலகின சிம்சோனாகட்டும், ஆண்டவரை விட்டு விலகின சவுலாகட்டும், ஆண்டவரை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களாகட்டும், இவர்கள் பெரும் பாதகத்தை சுமந்தார்கள். இவர்களுடைய வாழ்க்கையிலே கலங்க பண்ணுகிற சூழல்கள் இவருடைய வாழ்க்கையிலே வந்தது. தலை நிமிர்ந்த இடத்திலே தலைகுனிந்து நடக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. மீண்டும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகின்றேன், சேனைகளின் கர்த்தர் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார். ஆனால் கைவிடப்பட்டது போன்ற ஒரு சூழ்நிலையை நாம் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய ஆவி கலங்குகிறது என்று சொன்னால், தலைகுன் நிமிர்ந்து வாழ வேண்டிய இடத்திலே தலைகுனிந்து நடக்கிறோம் என்று சொன்னால், அலைந்து திரிகிறோம் என்று சொன்னால், காரணம் தேவனை விட்டு நாம் சோரம் போனபடியினால், தேவனை விட்டு விலகி போனபடியினால். சரி, இந்த அற்புதமான நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறாரே, இந்த கைவிட மாட்டார் என்று தேவ மனிதன் மூலம் வாக்குரைக்கின்றாரே, இந்த தேவ மனிதனை குறித்து ஒரே ஒரு வார்த்தையை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கவனிப்போம். ராஜாவாக்கினது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராமுழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். எம்மா, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் என்று சொன்னது யார் என்கிற கேள்வியை கேட்போமானால், இந்த வேதாகமத்தில் தெளிவாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி. இந்த சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி யார் என்று சொல்லி பார்த்தால், இரவு முழுவதும் ஜெபம் எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஒரு தேவ மனிதன். முழுவதும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான். கர்த்தர் ஒரு தகவலை கொடுக்கிறார். இந்த தகவலை கேட்டதும் இரவு முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றான். என்னவாம்? ஆண்டவர் மனவேதனையோடு சாமுவேலிடம் பேசுகிறார். சாமுவேலே,
சவுலை ராஜாவாய் மாற்றினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. இவனை போய் நான் ராஜாவாய் மாற்றிவிட்டேனே என்று சாதாரண மனிதன் பேசுகிறது போல மன வேதனையை இந்த சாமுவேலிடம் கொட்டின போது இந்த சாமுவேல் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜெபிக்கின்ற ஒரு தேவ மனிதன். இன்னும் தெளிவாய் சொல்ல போனால் ஆண்டவருடைய மனதை, ஆண்டவருடைய உள்ளத்தை உணர்ந்து கொண்டவனாய் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன். நமது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நமக்கு தெரியும். இந்த வருஷத்துல பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த சாமுவேலுடைய வேண்டுதல்கள், பல வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. ராம் முழுவதும் ஜெபிக்கிறவன், இந்த ராம் முழுவதும் ஜெபிக்கிறவன் தான் தன் ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். இந்த காலை வேளையில் மீண்டும் நான் உங்களை நினைப்பூட்டிக் கொள்ளுகின்றேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களை கைவிடப் போவதே இல்லை. உறவுகள் உங்களை கைவிட்டிருக்கலாம், உடன்பிறப்புகள் கூட உங்களை கைவிட்டிருக்கலாம், ஆளுகிறவர்களும் உங்களுக்கு பெரிய அதிகாரிகளும் கூட ஒருவேளை உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனால் சேனைகளின் கர்த்தர் உங்களையும் என்னையும் கைவிடவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. யார் இந்த உலகத்தில் நம்மை கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். சொல்லுவோமா, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் நீரே, தந்தையும் நீரே, தாயும் நீரே, தந்தையும் நீரே, தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். இந்த உலகத்துல யார் வேண்டுமானாலும் கைவிடலாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கைவிடவே மாட்டார். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நாகர்கோயில் இருக்கிற ஒரு நீதிமன்றத்திற்கு போவது ஒரு சூழலில் போனேன். அங்கே போனபோது அங்கே ஒரு சின்ன குழந்தையோடு ஒரு பெண்மணி, இன்னொரு புறத்தில் அவருடைய கணவனார். பார்த்தாலே புரிகிறது, அந்த பெண்மணியுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. அவள் ஒரு குழந்தைய தன் கையில் வைத்து கொண்டு சுட்டி காண்பித்து அப்பா போ போ அப்படின்னு சொல்லுகிற அந்த காட்சி. ஆனால் அந்த மனிதனோ எதையும் கண்டு கொள்ளாமல் வேறு எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறது போல் ஒரு சூழ்நிலையிலே அந்த நேரத்தை அவர் கடத்தி கொண்டிருந்தார். விளங்கி கொண்டேன். கணவன் மனைவியாய் வாழ்ந்தவர்கள், பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள், வழக்கு என்று சொல்லி இப்பொழுது நீதிமன்றத்திலே வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த குழந்தையை பார்த்த பிற்பாடு கூட அந்த மனிதனுக்கு மனம் வரவில்லை. ஆனால் அந்த பெண்மணி தன் கண்களில் கண்ணீர் வடித்து கொண்டு அப்படி புலம்பிக் கொண்டே அவர் ஒரு சோகமான முகத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். ஒரு வாய்ப்பு கிடைக்காதா சேர்ந்து வாழ்வதற்கு என்று சொல்லுகிற ஒரு சூழல். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உலகம் இதுதான். உலகத்தின் உறவுகள் இப்படித்தான் நம்மை நடத்தும். உலகத்தின் உறவுகள் நம்மை ஒதுக்கி தள்ளும். ஆனால் சேனைகளின் கர்த்தர் நம்மை அதிசயமாய், ஆச்சரியமாய், கைவிடாத நேசராய் அவர் அழகாய் நம்மை நடத்துவார். யார் நம்மை கைவிட்டாலும் கைவிடாத நேசர். இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய காரியத்தை ஆண்டவருடைய மனதை புரிந்தபோது ராம் முழுவதும் அழுது கொண்டிருக்கிறவன் அவன் சொல்லுகின்றான், ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் என்று. சரி, ஏன் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார், ஏன் ஆண்டவர் நம்மை கைவிடுகின்றார் என்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்போமானால், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன்,
ஆண்டவருடைய வழிகளை விட்டு நாம் விலகி போவோமானால் ஆண்டவர் நம்மை கைவிட்டு விடுவார் என்று ஒரு வேதவசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 33வது அதிகாரம், 2 நாளாகமம் 33வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கவனிப்போம். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். கர்த்தர் மனாசேயோடும் அவன் ஜனங்களோடும் பேசின போதும் கவனிக்காதே போனார்கள். ஏன் ஆண்டவர் நம்மை கைவிடுகிறார்? ஆண்டவர் நம்மை கைவிடாத தேவன்தான். ஆனால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு தொலைவில் நாம் போய்விடுகின்றோம். ஆண்டவர் நமக்கொன்று ஒரு எல்லையை குறித்து வைத்திருக்கிறார். அந்த எல்லை கோட்டையை நாம் தாண்டி போய் நிற்கின்றோம். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படி இருக்க தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றாலும் தேவன் ஒரு எல்லையை உனக்கும் எனக்கும் குறித்து வைத்திருக்கிறார். அந்த எல்லைக்குள் நாம் இருக்கும்போது எந்த தொல்லைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார், கைவிடாதபடிக்கு காப்பார். மனாசே யார்? இந்த மனாசே என்றால் ஒரு பெரிய அரசன், ஆண்டவரிடமிருந்து அற்புதத்தை பெற்ற எசேக்கியா என்கிற ஒரு அரசன். இந்த எசேக்கியா என்கிற அரசன் ஒரு பெரிய கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டான். வைத்தியர்கள் சொல்லிவிட்டார்கள், உம்முடைய வாழ்க்கை இனி நிறைவடைகிறது என்று சொல்லி. வைத்தியர்கள் மட்டுமல்ல, ஆண்டவருடைய மனிதனும் கூட வந்து சொல்லிவிட்டான், உம்முடைய வீட்டு காரியத்தை எல்லாம் நீர் ஒழுங்குபடுத்தும், உன்னுடைய வாழ்க்கை நிறைவடைய போகிறது என்று. ஆனால் இந்த செய்தியை கேட்ட இந்த எசேக்கியா ஆண்டவரை நோக்கி அபயமிடுகிறான். ஆண்டவரே, என் ஆயுசு காலங்களை கூட்டி தாரும் என்று அவன் கெஞ்சுகின்றான். அவன் கெஞ்சின போது ஆயுசு காலங்களை கூட்டி கொடுக்கின்றார். 15 ஆண்டு காலம் அவன் மீண்டும் உயிரோடு கூட இருந்து தேசத்தை ஆளுகை செய்கிறான், குழந்தையை பெற்றெடுக்கிறான். அவனுடைய பெயர் தான் மனாசே. இந்த மனாசே என்கிறவன் அவன் அரசனாய் மாறினான். ஆண்டவருக்குள் தான் வழக்கப்பட்டிருப்பான். அவன் சொல்லியிருப்பான், எப்பா ஜெபத்தில் நீ கிடைத்த ஒரு பதில் தான் அப்பா, என் கண்ணீருக்கு கிடைத்த பதில் தான் தப்பா மனாசே என்று சொல்லி எசேக்கியா வளர்த்திருப்பான். சின்ன வயசிலேயே ராஜாவாய் மாறினவன் தான் இந்த மனாசே. இவனோ தன் தகப்பன் தாவீதுடைய வழியில் நடக்கவில்லை. ஆண்டவர் அவனுக்கு பல நேரங்களில் உபதேசம் செய்கிறார். நீ இப்படி வாழணும், இப்படி போய் செய்யணும், இதை செய்யாத என்று சொல்லி பல முறை சொல்லுகின்றார். அதைத்தான் நாம் வாசித்தோம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போமா? 33 2 நாளாகமம் 33:10. கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காமல் போனார்கள். ஆண்டவர் பேசின போது கவனிக்காமல் போனார்கள். அன்பர்களே, கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ்கிற உன்னோடும் என்னோடும் ஆண்டவர் பல நிலைகளிலும் பல நேரங்களிலும் பல முறைகளில் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்களும் நானும் புரிந்து கொள்ளும்படி, நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ளும்படி, விளங்கிக் கொள்ளும்படி ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் ஏதோ ஒரு மமதையில் 12 வயதிலே அரசனாய் மாறின இந்த மனாசே, சின்ன வயதிலே பெரும் தலைவன் என்கிற அரசன் என்கிற அந்த ஸ்தானத்தை பெற்ற இந்த மனாசே கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காமல் போனான். நிறைய பேர் நாம ஆண்டவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வருவதற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காமல் போனதே. கர்த்தர் திட்டமாய் பேசுவார், கர்த்தர் தெளிவாய் பேசுவார், உள்ளத்தில் பசுமரத்து ஆணியை போல பதியும்படி பேசுவார்.
ஆனால் கேளாமல் போகும்போது நான் ஏற்கனவே சொன்னேனே, அவரால் கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அவரால் கூட உதவி செய்ய முடியாது. அந்த எல்கை கோட்டையை நீங்கள் தாண்டி நிற்பீர்கள். தேவன் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வதற்காக, அவர் உங்களை இவனை காப்பாற்றுவதற்காக, உங்களை இவனை மீட்பதற்காக அவர் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அவர் சப்தத்தை நீங்கள் கேளாத பட்சத்திலே உதவி செய்ய இயலாது. மனாசே அப்படித்தான் இருந்தான். இன்னொரு வேத வாக்கியத்தை கூட நான் உதாரணத்திற்காக சொல்ல முடியும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தின் 22வது அதிகாரம். எரேமியா 22வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்கலாமா? நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நான் உனக்கு சொன்னேன். நீ கேளேன் என்றாய், நீ கேளேன் என்றாய். உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமல் போகிறதே உன் வழக்கம். தீர்க்கதரிசி எரேமியா மூலம் ஆதங்கப்படுகிறார். இஸ்ரவேலே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும் போது நான் உனக்கு சொன்னேன், நீ நன்றாய் இருக்கும் போது நான் உன்கிட்ட பலமுறை சொன்னேன், எல்லா அனுகூலங்களும் உனக்கு கிடைத்த போது நான் உனக்கு சொன்னேன். ஆனா உன்கிட்ட இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது தெரியுமா? உன் சிறு பிராயம் முதல் நீ கேளேன் என்று போய்விட்டாய். நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது எப்போதுனா உன் சிறு பிராயம் முதல் என்னுடைய சத்தத்தை கேளாமல் போவதே உன்னுடைய வழக்கம். மனிதனே, இதோ உன்னுடைய இதயத்தின் வாசல் படிகள் என்று என் ஆண்டவர் தட்டுகிறார். அவர் சொல்லுகிறார், நீ உனக்கு எல்லாம் சரியாயிருக்கும் போது நான் உனக்கு சொன்னேன், நீ கேட்கல. சின்ன வயசுல இருந்தே என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இருப்பதுதான் உனக்கு வழக்கம். நான் உன்னை கைவிட்டுட்டேன்னு இன்னைக்கு நினைக்கிற. நான் உன்னை கைவிடல. நான் உன்னை கைவிடாதபடி உன்னை பாதுகாக்கணும்னா நீ அந்த எல்கை கோட்டைக்குள் நீ நிற்கணும். நான் உன் கூட பேசுகிறேனே, அந்த சத்தத்தை நீ கேட்கணும். அந்த சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாட்களில் பயணிக்க வேண்டிய தூரத்தை 40 ஆண்டுகளாய் சுற்றி நடந்தார்களே. 40 நாட்களை அனுபவிக்க வேண்டிய கானான் தேசத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு அவனுடைய பிள்ளைகள் மிகுந்த வேதனையை, மிகுந்த பாதகத்தை வனாந்தரத்திலே சுமந்தார்களே. ஏன் தெரியுமா? சத்தத்திற்கு செவி கொடாததுனால. கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற இந்த சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்வை வளமாக்கக்கூடியது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வழிகளை செவைப்படுத்தக்கூடியது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய கட்டுகளை அறுக்கக்கூடியது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்வில் இருக்கிற இருள்களை எல்லாம் வெளிச்சமாக்கக்கூடியது. எனவே இந்த தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கு நம் இருதயத்தை சாய்க்க வேண்டும். எனவே தான் இந்த தேவனுடைய வார்த்தையின் மீது நாம் அதிக பற்றோடும் அதிக அக்கறையோடும் கூட வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் வேதத்தை எப்படியாவது படிக்கிறதுக்கு சில முயற்சிகளை நாம் செய்கிறோம். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார். உங்களை தமக்கு சொந்த ஜனமாக பிரியமானபடியினால சொந்தமான ஜனமாக்கி கொண்டு அவருடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் அவர் உங்களை கைவிடவே மாட்டேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் அதிசயமாய் ஆச்சரியமாய் நம்மை நடத்துவார். இதை விளங்கி கொண்ட 100க்கு அதிபதி அவன் வந்து இயேசுநாதரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை விட்டு நாங்கள் விலகினால் எங்களுக்கு ஆசீர்வாத குறைவு. உம்முடைய வார்த்தை இல்லாமல் எதுவும் எங்களை வளமாக்க முடியாது. உம்முடைய வார்த்தை இல்லாமல் நாங்கள் சுகமாய் ஜீவிக்க முடியாது. உம்முடைய வார்த்தை இல்லாமல் நாங்கள் செழிப்பாகவும் இருக்க முடியாது.
என்னதான் பணம் இருந்தாலும் அந்த பணம் என்னை செழிப்படைய செய்ய வேண்டுமானால் உடைய வார்த்தை தான். இதோ என் பணம் என் வேலைக்காரனுக்கு உதவவே இல்லை, அவன் சுகவீனமாய்த்தான் இருக்கிறான். உங்க வார்த்தையில் இருக்கிற வல்லமை என் பணத்தில் இல்லை, என் ஞானத்தில் இல்லை, என் அனுபவத்தில் இல்லை. ஆம், இப்படி ஒரே ஒரு வார்த்தை போதும் தகப்பனே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்ல ஆண்டவர் அப்படியே அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அவனுடைய வேலைக்காரனை குணமாக்கினதை நாம் பார்க்கின்றோம். இந்த காலை வேளையில் என் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இந்த ஆண்டவர் தம்முடைய வார்த்தை மூலமாக உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்க போகின்றார். வார்த்தை மூலம் அவர் பேசின வார்த்தையை கவனிக்காமல் போனான் இந்த மனாசேயும் அவனது ஜனமும். இஸ்ரவேல் ஜனங்களும் கூட சுகமாய் வாழ்ந்திருக்கையில் அந்த வார்த்தையை கேளேன் என்று சொன்னார்கள். சிறு வயது முதலே இந்த வார்த்தையை கேளாமல் போனதே அவர்கள் வழக்கமாக இருந்தது. நீங்களும் நானும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு வேண்டும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீதை போல, தாவீது எப்படி இருந்தான் தெரியுமா? மானானது நீர் ஓடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உமக்காக வாஞ்சித்து கதறுகிறது என்று அவன் காத்திருப்பான். கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருப்பான். அவன் கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருந்தபடியினால் அவன் வாழ்வு எப்படி மாறினது தெரியுமா? புல் உள்ள இடங்களிலே ஆண்டவர் அவனை மேய்த்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி, எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான் தாவீது. தேவனுடைய வார்த்தைக்கு முதல் இடம் கொடுத்தான். இந்த காலை வேளையிலும் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகும். ஆமென், ஹல்லேலூயா. எனவே இந்த காலை வேளை நம்மை அர்ப்பணம் செய்ய போகிறோம். ஆண்டவரே, நீர் என்னை கைவிட மாட்டீர். மனிதன் உறவுகள் என்னை கைவிடலாம், உலகம் என்னை கைவிடலாம், நீர் கைவிட மாட்டீர். உம்முடைய வார்த்தையை சார்ந்து நான் வாழும்போது நீர் என்னை கைவிட மாட்டீர் அல்லவா? என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணம் செய்கின்றேன் என்று சொல்லி அர்ப்பணம் செய்வோமா? ஜெபிக்கலாம். நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டுக் கொள்வோமா? ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படிக்கு, ஆண்டவர் நமக்கு கருணை காட்டும்படிக்கு அப்படியே கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். Thank you, Holy Spirit. Hallelujah, hallelujah. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு, களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கின்றார். கர்த்தர் என்னை அழைத்து செல்கின்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென், ஹல்லேலூயா.
போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். உறவுகளெல்லாம் கைவிட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், மனிதர்கள் கைவிட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் எல்லாம் உன்னை கைவிட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆண்டவர் உன்னை பசுமையான ஒரு மேய்ச்சல்ல உன்னை நடத்துவார். அவர் ஒரு நல்ல மேய்ப்பராய் உன்னை நடத்துவார். அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை வளமாகும். அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால் உன்னுடைய பாதைகள் துலக்கம் அடையும். அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயானால் உன் வாழ்வில் இருக்கிற இருள்கள் அகலும். அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயானால் உன் இருதயத்தை பாரப்படுத்தி இருக்கிற அந்த காரியத்தில் ஒரு விடுதலை அடைவாய். கர்த்தர் உன்னை அதிசயமாய் நடத்துவார். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் கவலைகள் மாறும், உன் துக்கம் துயரங்கள் அகலும். கர்த்தர் உனக்கு முன்பதாக செல்லுவார். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் வேண்டுதல் கேட்கப்படும். என் ஆண்டவர் சொல்லுகிறது இதுதான், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறாயே, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரது வார்த்தை உன்னை அதிசயமான பாதையிலே நடத்த போகிறது. எல்லா கண்களும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அது சம்பவிக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏளனமாய் பார்த்து விடுவார்களோ, சிரிப்பார்களோ, பரிகசிப்பார்களோ என்று நினைக்கிறாய். இல்லை, இல்லவே இல்லை. அப்படி சம்பவிப்பது இல்லை. ஆமென். கர்த்தர் உன்னை அதிசயமாய் நடத்த போகிறார். அவர் உன் மீது பிரியமாய் இருக்கிறபடியினால், உன்னை தம்முடைய சொந்த ஜனமாய் சேர்த்து கொண்டபடியினால், ஆமென், அவர் உன்னை கைவிட மாட்டார். யார் வேண்டுமானாலும் உன்னை கைவிடலாம், கர்த்தர் கைவிட மாட்டார். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஓராபா சந்தாராலாராபா தீபாரா சந்தாராலாராபா. சில சம்பவங்களை நினைத்து நீ கலங்கி நின்று கொண்டிருக்கிறாய். சில சம்பவங்களை நினைத்து நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். என்ன ஆகுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் மகளே, கைவிட மாட்டார் மகனே, நண்பா, சகோதரி, சகோதரா. கைவிடாத நேசர் உனக்கும் எனக்கும் இருக்கிறாரே, அவருக்கு வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ராபாதாரா ஷிபாராலா ராபாதாராபா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எப்பேற்பட்ட சூழ்நிலை வழியாய் கடந்து வந்து கொண்டிருந்தாலோ, உன் சூழ்நிலைகளை என் ஆண்டவர் மாற்றி அமைக்க கூடியவர். Glory to Lord. விமானரா சந்தரலரபா. சொல்லுங்க. தாயும் நீரே, தந்தையும் நீரே, தாயும் நீரே, தந்தையும் நீரே. தாலாட்டுவாய், சீராட்டுவாய், தாலாட்டுவாய், என்னை சீராட்டுவாய். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார்.
விட்டாரே, இரத்தத்தினாலே கழுவி விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தார். கரங்களை தட்டி எல்லாரும் ரட்சிப்பின் எல்லாரும் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, யார் என்னை கைவிட்டார்? ஆமென் ஆமென் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுக்கும் போது, கர்த்தர் நம்மோடு கூட பேசும் போதெல்லாம் அந்த வார்த்தைக்கு ஆம் என்றும் ஆமேன் என்று சொல்லி கீழ்ப்படிந்து வாழும்போது கர்த்தர் நம்மை அலைந்து திரிய விடுவதே இல்லை. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் மீது பாதகத்தை சுமத்துவதே இல்லை. கர்த்தர் நம்மை சிறையிருப்புக்குள் தள்ளுவதும் இல்லை. கர்த்தர் நம்மை எதிரிகளுடைய கண்களுக்கு முன்பதாக பரிகாச சின்னமாய் மாற்றுவதும் இல்லை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமானது, கர்த்தருடைய வார்த்தை சிறப்பானது, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையை அப்படியே அர்ப்பணம் செய்வோம். சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது. நீர் எங்களை கைவிட மாட்டீர். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கவனமாய் செவி கொடுக்கும் போது நாங்கள் கைவிடப்படுவதே இல்லை அப்பா. மேய்ச்சல் உள்ள இடங்களில் நடத்தப்படுவோம். எங்கள் பிள்ளைகளும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களும் உம்மால் பாதுகாக்கப்படுவார்கள். எங்கள் வாழ்வு சிறக்கும் நாதா. இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும், தனித்தனியாய் ஆசீர்வதியும். தந்தையே, நிரப்படி செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் தாழ்த்துடைய கரங்களில் தருகின்றோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.